நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பரலோக தந்தையே நன்றி சொல்கிறேன். கிருபைக்காக இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவர் பேசும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அன்பான ஜோசுவா டிவி நேயர்களுக்கு இயேசுவின் நாமத்திலே நன்றி சொல்கிறேன். நம்முடைய ஆண்டவராய் தெய்வம், சர்வ வல்லமையுள்ள தெய்வம். அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிற தேவன். ஒரு வசனத்தை வாசிப்போம். 1 சாமுவேல் புஸ்தகம் 2 அதிகாரம் 1 வசனம். அப்பொழுது அன்னாள் ஜெபம் பண்ணி, என் இருதயம் கர்த்தருக்குள் களிகூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, என் பகைஞரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது, உம்முடைய ரட்சிப்பினாலே சந்தோஷப்படுகிறேன் என்று அன்னாள் ஒரு ஜெபம் பண்ணுகிறார். பாருங்கள், அன்னாளுடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது பெரிய பிரச்சனை. பெனினாள் வந்து அவளுக்கு 10 குழந்தை பிறந்திருக்கு. 10 குழந்தை பிறக்கத்தட்டும் அன்னாளை குடும்பம் பண்ணிக்கிட்டே இருக்கா. ஒவ்வொரு நாளும் பேசுகிற வார்த்தைகள் அண்ணான் நினச்சே அழுதுகிட்டே இருக்கிறா. பாருங்க, எல்லோரும் ஆலயத்துக்கு போயிருக்காவ. ஆலயத்துக்கு போகும்போது எல்லாத்துக்கும் சாப்பாடு பங்கு போட்டு கொடுத்துருக்கு. அன்னாளை 5 வசனம் சொல்கிறது. 1 சாமுவேல் 1 அதிகாரம் 5 வசனம். அன்னாளை சிநேகித்தபடியினால் அவளுக்கு ரெட்டிப்பான பங்கு கொடுப்பான், கர்த்தரோ அவள் கற்பத்தை அடைத்திருந்தார். எல்கானா அன்னாளை நேசித்தபடியினால ரெட்டிப்பான பங்கு. பாருங்கள், கோவில் போய் எல்லோரும் சாப்பிடும்போது எல்லாத்துக்கும் பங்கு கொடுக்கும்போது அன்னாளுக்கு மட்டும் ரெட்டிப்பான பங்கு. ஆனாலும் பெரியநாளுக்கு பிள்ளைகள் இருக்குதுல, 10 பிள்ளைகள் இருக்கிறாங்க. இவளுக்கு குழந்தை இல்லையேன்னு சொல்லி மிகுந்த வேதனை. அவள் படுத்துகிற பாடுகள், சில வேதனைகள், சில வார்த்தைகள் இதயத்துக்களை வேதனைப்பட்டவனே சாப்பிடாமல் அழுதுகிட்டு இருக்கிறா. அன்பு பிள்ளைகளை, ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் கூட சிலர் படுத்துகிற கொடுமைகள், மாமியார் படுத்துகிற கொடுமை, இல்லை பக்கத்து வீட்டுக்காரங்க, சொந்தக்காரங்க, அன்னை பொண்டாட்டி, இப்படி சிலர் படுத்துகிற கொடுமையினால், சிலர் பேசுகிற வார்த்தையினால் நீங்கள் சோர்ந்து போய் இருக்கீங்களா? அன்னாளை போல் கண்கலங்கி இருக்கீங்களா? அன்னாளை போல் சாப்பிடாமல் அழுது கொண்டு இருக்கிறீங்களா? அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டு இருக்கிறா. எல்கானா ஒரு நல்ல கணவன் அன்னாளுக்கு. அதனால அவன் ஆறுதல் படுத்துக்கிறான். அன்னாலே 10 குமாரை பார்க்கணும், நான் உனக்கு அதிகமல்லவா அப்படி சொல்லி ஆறுதல் படுத்துக்கிறான். ஆனாலும் அவள் வாழ்க்கையில் குறை, அவளுக்கு ஆறுதல் கிடைக்கவே செய்யலை, வேதனைப்படுத்திக்கிட்டு இருக்கிறா. ஒரு நாள் பாருங்கள், ஆலயத்தை போய் அழுது ஜெபம் பண்ணுறா. ஆலயத்தில் போய் அழுகிறா. அன்னாள் தன் இருதயத்திலே பேசி கொண்டு இருக்கிறா. அது மட்டும் இல்லை, அவள் கர்த்தருடைய சன்னதியில் வெகு நேரம் விண்ணப்பம் வெகு நேரம் பண்ணிகிட்டு இருக்கா. எத்தனை மணி நேரம் அன்னாள் ஜெபம் பண்ணான்னு தெரியாது. எத்தனை மணி நேரம் விண்ணப்பம் பண்ணாலும் யாருக்கும் தெரியாது. ஆனால் ரொம்ப நேரம் பண்ணிகிட்டே இருக்கா. ஏழி ஊழியக்காரர் வயசானாலும் பார்த்துட்டே இருக்கார். அந்த அன்னாள் இவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிறான்னு சொல்லி அவர் கூட கேட்குறார், நீ குடித்து கொண்டு வந்திருக்கிறான்னு சொல்லி. அந்த அளவு அவள் சத்தம் கேட்காம மனசுகளே ஜெபித்துட்டு இருக்கிறா. பாருங்கள், விண்ணப்பம் பண்ணுகிறா. சிலர் சொல்லுவாங்க, நாங்கள் 1 மணி நேரம் ஜெபித்தா போதுமா, 2 மணி நேரம் ஜெபித்தா போதுமா அப்படி சொல்லுவாங்க. ஆனால் அன்னாள் வெகு நேரம் ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிறா. ஒரு வேளை இரவு முழுது கூட ஜெபிக்கலாம். ஆண்டவர் இயேசுவே சிலுவையில் அறைக்கு முன்னால் அவர் ராமுழுவதும் ஜெபித்தார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். ஒரு யாக்கோபு ராமுழுவதும் ஜெபித்து கொண்டு இருக்கிறார். அப்போ நான் கர்த்தரும் ஆசீர்வதிக்கலை. அவர் சொல்கிறாரு, அவர் வந்திருக்காரு, ப்ரேயர் பண்ணிகிட்டே இருக்கிறான். என்ன சொல்கிறார், நான் பொழுது விடிஞ்சிட்டு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது ஏசப்பா சொல்கிறாங்க. அப்போ ஆண்டவர் அப்படி சொல்லும் பொழுது அவள் சொல்கிறான், என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போது விடிய ஜெபம் பண்ணியிருக்கான். விடிஞ்ச பிறகு கூட ஆண்டவர் ஆசீர்வதிக்காமல் விடவே கூடாதுன்னு சொல்லி அவன் ஆண்டவர் என்ன செய்கிறான், பிடிச்சதுனால அவனை ஆசீர்வதிச்சிட்டாரு. பெரிய அதிசயம். என்ன அதிசயம் நடந்துச்சுன்னா, அந்த அன்னை கொலை செய்யணும்னு இருக்கிறான். ஆனால்
அந்த கொலை செய்யணுங்கிற பயங்கரமான ஒரு வைராக்கியத்தை கர்த்தர் மாற்றி அதே தம்பியை யாக்கோபை நேசிக்க உதவி செய்து ஜெபம் எவ்வளோ பெரிய காரியங்களே செய்கிறது பாருங்கள். உங்கள் வீட்டில் கூட யாரும் உங்களை கொலை செய்யணும் அப்படி சொல்லி ஏதாவது பண்ணணும்னு சொல்லி உங்கள் குடும்பத்தில் யாராவது உங்கள் பிள்ளைகளாவது உங்களுக்கு விரோதமாக எழுப்பி பிரச்சனை பண்ணிகிட்டு இருந்தால் கவலைப்பட வேண்டாம். ஏன்னா இந்த முழுவதும் ஜெபித்த அந்த ஜெபம் யாக்கோபு ஜெபித்தானே, அந்த ஜெபம் அவனை ஆசீர்வாதமாக மாற்றி விட்டது பாருங்கள். ஸ்தோத்திரம். அந்த ஜெபம் அந்த ஏசா அல்லேலூயா வெறுப்பை மாற்றி பகையை மாற்றி அந்த யாக்கோபை நேசிக்கக்கூடிய அளவுக்கு அற்புதம் நடந்துச்சு. அதனால ஜெபம் பெரிய காரியங்களை செய்யும் நம்முடைய வாழ்க்கையில். அதனால தான் அன்னாலும் வெகுனும் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறாள். அது மட்டும் இல்லை, தன் இருதயத்திலேயே பேசி கொண்டு இருந்திருக்கிறாள். உதடு மட்டும் அசைஞ்சிருக்கிறது, சத்தமே இல்லாமல் ஜெபிச்சிருக்கிறா. நிறைய பேர் சத்தம் மட்டும் ஜெபிப்பாங்க. ஸ்தோத்திரம். பரதிமை குருடன் சத்தம் மட்டும் கூப்பிட்டு ஆண்டவரை நின்று நான் உனக்கு என்ன செய்யணும் கேட்டு அற்புதம் செய்தார். ஆனால் இந்த அன்னாள் சத்தமே போடலை, ஆலயத்தில் சத்தம் இல்லாமல் ஜெபித்துட்டு இருக்கிறா. அது மட்டும் இல்லை, என்ன வசனம் பார்ப்போம் பாருங்க. அந்நாள் இருதயத்தை ஊற்றி விட்டாள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அந்த அளவு ஜெபிச்சிருக்கிறா பாருங்க. சிலர் ஜெபம் சும்மா ஜெபம் பண்ணிகிட்டு இருந்தால் ஒரு பிரயோஜனம் இல்லை. அன்பு பிள்ளைகளே, நம்முடைய ஜெபம் இருதயத்தின் ஆழத்துலேருந்து வரணும். அப்போ தான் நம்ம ஜெபம் கேட்கப்பட்டு நமக்கு பதில் கிடைக்கும். பதில் கிடைக்க வர ஜெபிக்கணும். ஸ்தோத்திரம். வருஷ கணக்கில் ஜெபிச்சு கூட பதில் கிடைக்கலையேன்னு நினைக்கலாம். ஒருவேளை இன்றைக்கி இரவில் நீங்கள் ஜெபித்து பாருங்கள், இரவு முழுது ஜெபித்து பாருங்கள், ஆண்டவர் அதிசயங்களை செய்வார். அவர் அற்புதம் செய்வார். என் வாழ்க்கையில் கூட பெரிய பிரச்சனை வந்துச்சு. ஆனால் இரவு முழுவதும் நான் ஜெபித்த போது அந்த ஜெபங்களுக்கு பதில் கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஆண்டவர் சர்வ வல்லமுள்ள தேவன். அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிறவர். பாருங்கள், இந்த அன்னாள் ஜெபிக்கும் போது அந்த ஏழு எப்படி பேசணும் அவளுக்கு எப்படி இருக்கும் பாருங்கள். சோத்திரம். அதற்கு அன்னாள் என்ன சொல்கிற பிரதியுத்தரமாக, அப்படி இல்லை என் ஆண்டவரே, மனக்லேசம் உள்ள ஸ்திரீ, நான் திராட்சை ரசமாயிலும் மதுவாயிலும் குடிக்கவில்லை. நான் கர்த்தருடைய சந்தையில் என் இருதயத்தை ஊற்றி விட்டேன். இருதயத்தை ஊற்றி ஜெபிச்சிருக்கா பாருங்க. எல்லாவற்றுக்கும் இருதயமே திருக்குள்ளதும் கேடுள்ளதுமாய் இருக்கிறது. அந்த திருக்குள்ள இருதயத்தை, அந்த கேடுள்ள இருதயத்தை தேவசமத்தில் ஊற்றி ஜெபித்திருக்கிறா. அந்த ஜெபத்துக்கு உடனே பதில் கிடைத்தது. உடனே அற்புதம் நடந்துச்சு. உடனே அதிசயம் நடந்துச்சு. தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை பாருங்க. அவள் ஜெபிச்சு அதுக்கு பின்ன அவள் துக்கமுகமாக இருக்கவில்லை என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அதுக்கு பின்னால் அவள் துக்கமுக, ஏன்னா நான் இருதயத்தை ஆண்டவர் சமத்தில் ஊற்றிட்டேனே, என்னுடைய காரியங்கள் எல்லாம் ஏசப்பட்டு சொல்லியாச்சு, இனி என்ன கவலைன்னு சொல்லி அவள் சந்தோஷமாக இருக்க ஆரம்பித்தா. அதுக்கு பிறகு தான் அற்புதம் நடந்திருக்கு. அன்பு பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படி ஒரு காரியங்களை செய்யும்படியாக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார் பாருங்கள். இருதயத்தின் ஆழத்தில் இருந்து நம்ம ஜெபிக்கும்போது அந்த ஜெபத்துக்கு கண்டிப்பாக அதிசயம் நடக்கும், அற்புதங்கள் நடக்கும். நம்முடைய தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் ஜெபத்தை கேட்டு பதில் கொடுத்துட்டார. குழந்தை இல்லையே, 10 வருஷம், ஒருவேளை இந்த 10 வருஷம் 10 குழந்தை பக்கத்துட்டும் ஒரு 20 வருஷமாதே ஆயிருக்கும். எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கா, வருஷ கணக்கில் அழுதுருக்கிறா. ஆனால் ஒரு நாள் ஆண்டவர் சமூகத்தில் அழுது அவள் கண்ணீரோடு ஜெபித்ததுனால அதுக்கு பின்னால் அவள் துக்கமுகமாக இருக்கவே செய்யலை. ஆண்டவர் அவளுக்கு குழந்தையே கொடுத்தார். அப்போ பாருங்கள், அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன், அவர் மகிமையான தேவன். சில நாள் சென்ற பின்பு அந்நாள் கற்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தரிடத்தில் அவனை கேட்டு என்று சொல்லி அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டார். பாருங்க, ஒரு அதிசயங்களே செய்கிற தேவன். அப்பொழுது பாருங்க, அந்த குழந்தை கொடுத்த உடனே அவள் பொருத்தனை நிறைவேற்றினாள். சிலர் அற்புதம் செய்யட்டு ஏசப்பா அப்படின்னு கேட்பாங்க, ஜெபிப்பாங்க, பொருத்தனை பண்ணுவாங்க. ஆனால் அந்த பொருத்தனையை ஆண்டவர் அற்புதம் செய்தவர் கொடுக்கிறதே கிடையாது. அசால்ட்டாக இருப்பாங்க. நீங்கள் அப்படி இருக்கக்கூடாது அன்பு பிள்ளைகளை. கண்டிப்பாக நம்ம பொருத்தனையை செலுத்த வேண்டும். பொருத்தனையை செலுத்தினால் அன்னாள்
அன்னாள் பொருத்தனை செலுத்தி அந்த குழந்தைய பாருங்க எத்தனை வருஷம் கழித்து ஒரே ஒரு குழந்தை பெற்றெடுத்த கொஞ்ச நாள் வளர்த்துட்டு அதை கொண்டு ஆலயத்தில் விட்டுட்டால. தன்னை பேசுகிற அந்த எல்கானா தான் ஆலயத்தில் இருக்கார், அங்கே கொண்டு விட்டுருக்கா. எவ்வளோ இருதையும் பாருங்க. நமக்கு அப்படி வருமா அன்பு பிள்ளைகளை? நினச்சி பாருங்களேன். எத்தனை வருஷம் இல்லை 4-5 பிள்ளைகள் இருக்குது அப்படின்னாலும் பரவாயில்ல, இல்லை அடுத்த ஆள் குழந்தை இருக்குனாலும் பரவாயில்ல. எத்தனை வருஷமாக குழந்தையில் என்ன கொடுமை பண்ணால் ஆண்டவர் தந்துட்டாரு அப்படி சொல்லி அதை ஆலயத்திலே அவருக்காக கொடுத்துருக்கிறார், ஊழியம் செய்வதற்காக. நம்ம என்ன செய்தோம்? ஆண்டவருக்காக ஊழியம் செய்வதற்காக நம்ம என்ன செஞ்சுருக்கோம்? ஒரு வேளை பிள்ளை கொடுத்துருக்கோமா, இல்லை காசு கொடுத்துருக்கோமா, இல்லை ஜபநேரத்தை கொடுத்துருக்கோமா? நம்ம எதை ஆண்டவருக்காக விட்டுருக்கோம், எதை ஆண்டவருக்காக கொடுத்துருக்கோம் நினச்சி பாருங்களா. ஸ்தோத்திரம். ஆண்டவர் அப்படியே ஒப்பு கொடுத்து ஆண்டவர் சமூகத்தில் ஸ்தோத்திரம் கொடுத்து விட்டார். அதனால் 28 வசனம் சொல்லுகிறது, ஆகையால் அவள் கர்த்தருக்கு என்று கேட்கப்பட்டபடியினால் அவன் உயிரோடு இருக்க சகல நாட்களோ அவனை கர்த்தருக்கே ஒப்பு கொடுக்கிறேன் என்றாள். பாருங்க ஸ்தோத்திரம். கர்த்தருக்கே ஒப்பு கொடுக்கிறேன் சொல்லி அந்த சாமுவேலை கொடுத்ததுனால அந்த சாமுவேல் மூலமாக நிறைய பேர் அபிஷேகம் பண்ணப்பட்டாங்க. ஆண்டவர் பெரிய காரியம் செய்கிறவ. அதனால தான் அவள் கொடுத்துட்டு ஒரு ஜெபம் பண்ணுறான். என்ன பண்ணுற பாருங்க. அப்பொழுது அந்நாள் ஜெபம் பண்ணி, என் இருதயம் கர்த்தருக்குள் கலிகூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, என் பகைஞர் மேல் என் வாய் திறந்திருக்கிறது. எப்படி ஜெபம் பண்ணுறா பாருங்க. அந்த ஜெபத்தை ஆண்டவர் கொண்டு கொடுத்துட்டு அந்த அப்படி ஜெபம் பண்ணுகிறா. ஸ்தோத்திரம். நம்மளாம் இப்படி ஜெபிக்கிறோமா? என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது. ஏன்னா ஆண்டவர் செய்த அற்புதத்துக்காக அந்த இருதயம் அப்படியே சந்தோஷப்படுது. கர்த்தருக்குள் களி கூறுகிறேன், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்கிறேன், கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருக்கிறேன். உங்களுக்கு எத்தனை பேருக்கு ஒரு வேளை ஆண்டவர் அற்புதம் செஞ்சிருப்பாருன்னு வைங்களா, ஆனால் நிறைய பேருக்கு கர்த்தருக்குள் இருதயம் கழிவுறவே செய்யாது, மகிழ்ச்சியாக இருக்கவே செய்யாது, சந்தோஷப்படவே செய்யாது. ஏன்னா மாற்றி மாற்றி ஏதாவது ஒரு பிரச்சனையை சொல்லிவிட்டே இருப்பாங்க. நிறைய பேர் வாழ்க்கையில் இப்படி பிரச்சனைகள் இருக்கும். குழந்தை இல்லாமல் இருக்கும், ஜெபம் பண்ணி குழந்தை கிடைக்கும், குழந்தை கிடைச்ச பிறகு வேறு பிரச்சனையே சொல்லுவாங்க. அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணி ஆண்டவருக்காக வைராக்கியமாக வாழவே மாட்டாங்க. அந்த இருதயம் ஆண்டவருக்குள் களி கூறவே செய்யாது. ஆனால் அன்னாளுடைய இருதயம் ஆண்டவருக்குள் களி கூர்ந்திருக்கிறது. பாருங்கள், கொம்பு மகிமையாய் உயர்ந்திருக்கிறது, என் பகைஞர் மேல் வாய் திறந்திருக்கிறது. எப்படி பகைஞர் மேலே உங்களுக்கு இருக்கிற ஒரு வேளை பகைஞர் இருந்தால் ஒன்றும் வாய் பேச முடியாது, வாய் அடைச்சிருக்கும். அற்புதம் நடக்காத வரைக்கும் வாய் அடைச்சி தான் இருக்கும். ஆனால் அற்புதம் நடந்த பிறகு அந்த வாய் என்ன செய்யுது? திறந்து ஆண்டவருக்காக பிரைஸ் தி லார்ட் வாய் திறந்து பேசும்படி ஆண்டவர் செய்வார். அவர் அதிசயம் செய்கிறவர், வாக்கு மாறாத தெய்வம். பாருங்கள், அந்த அன்னாளை போல் நம்ம இருதயம் கர்த்தருக்குள் கழிவுறதா என்று நம்ம யோசித்து பார்ப்போம். மற்ற பிரச்சனை நினச்சி ஏதாவது ஒரு பிரச்சனை நினச்சி அது சரியில்லை இது சரியில்லைன்னு இன்னும் நம்ம ஏதாவது குறை சொல்லிக்கொண்டே இருக்கிறோமா? நீ பாருங்கள், அந்த குறை சொல்கிற ஆவி இன்றைக்கே எடுத்து போட்டு நம்முடைய இருதயம் கர்த்தருக்குள் கழிவுறக்கூடிய அளவுக்கு அல்லேலூயா அவரை நோக்கி கூப்பிட்டு அவருக்காக வைராக்கியமாக வாழ வேண்டும். அது மட்டும் இல்லை, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது. பாருங்க, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, கொம்பு மகிமையாய் உயர்த்தப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் எப்படி சொல்கிறானே பாருங்க. ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா. என் பகைஞர் மேல் வாய் திறந்திருக்குது. ஏன்னா குழந்தை இல்லையேன்னு சொல்ல அந்த வெளிநாள் வார்த்தையை பேச முடியாமல் அடைச்சிட்டார்ல, வாய் திறந்துட்டு அப்படின்னு சொல்கிறா. நேற்று நான் ஆலங்குளத்தில் ஒரு வீட்டுக்கு ஜெபிக்க போயிருந்தேன். பாருங்கள், அந்த மகளுக்கு ஆண்டவர் செய்த அற்புதம். 3 பிள்ளைகள் கண் தெரியாமல் இருந்துச்சு. ஆனாலும் இயேசுவை உறுதியை பிடிச்சி ஜெபிச்சுக்கிட்டே இருந்தாங்க. ஆண்டவருடைய கிருபையால் நாங்கள் ஜெபிச்சிருக்கோம். வருஷ கணக்கில் 10 வருஷம் எங்கள் சபையில் தான் இருந்தாங்க. பாருங்கள், ஜெபித்து இப்போ இயேசப்பா கிருபையால் எல்லா பிள்ளைகளுக்கும் கண்ணு தெரியுது, எல்லா பிள்ளைகளுக்கும் கல்யாணம் முடிஞ்சிருக்கு. பாருங்கள், நேற்று ஜெபிக்க போகும்போது அவருடைய இருதயம் சந்தோஷத்தினால நிறைந்து ஏசப்பா நல்ல வீடு கட்டி தந்திருக்காங்க, என் பிள்ளைகளுக்கெல்லாம் கண் தெரிய வச்சுருக்காங்க, என் பிள்ளைகளுக்கெல்லாம் கல்யாணம் முடிக்க வச்சுருக்காங்க, என் பிள்ளைகளுக்கு பேரம்பத்திகளை எனக்கு தந்திருக்காங்க அப்படின்னு அவருடைய இருதயம் சந்தோஷப்படுகிறது நினச்சி பார்த்தேன். எவ்வளோ பெரிய அதிசயம். அன்பு பிள்ளைகளை, ஆண்டவர் செய்த அற்புத சில குறைவுகளை இருக்க தான் செய்து. பாருங்க, கண்ணு சரியில்லை அந்த சிஸ்டருக்கு, ஆப்ரேஷன்
இப்போ நாளைக்கே ஆப்ரேஷன் அரவிந்த் ஆஸ்பத்திரி போகணும், ஆப்ரேஷன் பண்ணணும். ஆனால் இன்றைக்கி ஏசப்பா செய்த நன்மையை அப்படி ஒவ்வொன்றா சொல்லி சொல்லி இருதயம் சந்தோஷப்படுத்திகிட்டே இருக்காங்க. ஏசப்பா எனக்கு அது செய்தாங்க இது செய்தாங்கன்னு சொல்லி பாருங்கள். சோத்திரம். கர்த்தர் நல்லவர். அன்பு பிள்ளைகளே, அந்த கண்களை நிச்சயமாக ஆண்டவர் நல்ல சுகம் கொடுப்பார். ஏன்னா நம்ம ஆண்டவரை மகிமைப்படுத்த நம்முடைய இருதயம் ஆண்டவருக்குள்ள கழிவுற அவரை நோக்கி ஜெபிக்க நம்ம குடும்பத்தில் அற்புதம் நடந்துகிட்டே இருக்கும், அதிசயம் நடந்துகிட்டே இருக்கும். ஒரு வேளை பிரச்சனை இருக்கத்தான் செய்யும். பிரச்சனை இல்லாதவங்க இந்த உலகத்தில் யாருமே இல்லை. சோத்திரம். அந்த பிரச்சனை அந்த பாடுகள் எல்லாம் நமக்கு நன்மையாகவே கர்த்தர் மாற்றி தந்துடுவார். பாருங்கள், நம்ம கழிவுர்ந்து சந்தோஷமாக ஆண்டோட நாமத்தை மகிமைப்படுத்தும் போது ஆண்டவர் நமக்கு எல்லாவற்றையும் நன்மையாக மாற்றி தருகிற தேவன். அதிசயங்களை செய்கிறவ. அன்பு பிள்ளைகளை, இதை கேட்குற ஒவ்வொருவருக்கும் ஒரு வேளை உங்கள் வாழ்க்கையிலே குழந்தை இல்லாமல் இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு காரியத்தில் ஏதாவது காரியத்தில் என்ன செய்யலாம், உங்களுக்கு மற்றவங்க ஒரு வேளை அண்ணன் தம்பி பொண்டாட்டிக்கு எல்லாம் இருக்குது, எனக்கு இது கிடைக்கல, எனக்கு வீடு கிடைக்கல, எனக்கு நல்ல சொத்து இல்லை, நல்ல வருமானம் இல்லை, நல்ல வேலை கிடைக்கல, என் பிள்ளைக்கு என் பிள்ளை படிப்பு நல்லா இல்லை அப்படி சொல்லி ஒரு வேளை பிரச்சனை இருக்கலாம், என் பிள்ளைக்கு வியாதி இருக்குது அப்படி சொல்லி எந்த பிரச்சனை இருந்தாலும் நீங்கள் கர்த்தருக்குள்ளே கழிவுர்ந்து பாருங்கள், ஜெபம் பண்ணி பாருங்கள். உங்கள் வாழ்க்கையிலும் அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவர் தீமையெல்லாம் நன்மையாக மாற்றி வந்துடுவார். உங்கள் வாழ்க்கை தீமை இருந்தால் கூட நீ ஆண்டோடைய நாமத்தை ஏசப்பா உங்களுக்கு செய்த நன்மையை நினச்சி இருதயம் கழிவுர்ந்து சந்தோஷப்படும்போது இருக்கிற தீமை எல்லாவற்றையும் நன்மையாக மாற்றி கொடுப்பார். கண்டிப்பாக மாற்றி கொடுப்பார். அன்பு பிள்ளைகளே, அவர் சர்வ வல்லமுள்ள தேவன். நம்ம இப்போ எல்லாம் சேர்ந்து கண்களை மூடி ஜெபிக்க போகிறோம். நிச்சயமாகவே ஆண்டவர் நமக்கு விடுதலை கொடுக்கிற தேவன், சர்வ வல்லமுள்ள தேவன். கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும். உங்களுடைய இருதயம் கர்த்தருக்குள் கழிவுறும். அன்னாளுடைய இருதயத்தை கழிவுற வச்ச தெய்வம் உங்களுடைய இருதயத்தை கழிவுற வைப்பார். ஆண்டவர் சமத்து நீங்கள் கண்ணீரோடு ஜெபிச்ச பிறகு அவள் துக்க முகமாக இருக்கலை, அந்த துக்க முகத்தை எடுத்து போடுங்க, சந்தோஷமாகவே இருங்க. ஏசப்பா தந்து விட்டார், அற்புதம் செய்து விட்டார். ஒரு வேளை என் பிள்ளைக்கு திருமண காரியங்கள் இன்னும் கூடலையே அப்படி சொல்லி கவலையோடு இருக்கலாம். அன்பு பிள்ளைகளே, அந்த துக்கத்தை எடுத்து நீ கர்த்தர் மேலே வச்சிருங்க. சோத்திரம். ஆண்டவர் அந்த துக்கத்தை மாற்றி ஒரு பெரிய சமாதானத்தை கொடுத்து அந்த காரியத்தில் வெற்றியை கொடுப்பார், ஜெயத்தை கொடுப்பார். ஜெயகம்பீரமா இயேசு திருமண காரியத்தை முடித்து கொடுப்பார். அவர் லேட் ஆனாலும் அந்நாள் லேட்டஸ்டான சாமுவேலை பெற்றெடுத்தா, அல்ல ஊழியக்காரனா பெற்றெடுத்திருக்கா. பாருங்கள், அவள் பெரிய நாள் 10 பிள்ளை இருந்து என்ன பிரயோஜனம்? பைபிளே பேர் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஸ்தோத்திரம். ஆனால் அந்நாள் சாம் பேர் இல்லாத ஊரே கிடையாது, சாமுவேலுங்கிற பேர் இல்லாத ஊரே கிடையாது. எத்தனையோ ஊழியக்காரங்க இருக்கிறாங்க பாருங்கள். ஆண்டவர் அப்படியே அதிசயம் செஞ்சுருக்கிறார். கண்களை மூடி ஜெபிப்போம். பரலோக தந்தையே நன்றி சொல்கிறேன். சர்வ வல்லவரே கொடி ஸ்தோத்திரங்களப்பா. இந்த நல்ல நேரத்துக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். கிருபைக்காக இரக்கத்துக்காக ஸ்தோத்திரம். அதிசயங்களை செய்கிறவரே நன்றி, அற்புதம் செய்கிறவரே நன்றி. வாக்கு மாறாத எங்கள் தகப்பனே கொடி ஸ்தோத்திரம். அந்தவரே இந்த அந்நாள் இருதயம் கலிகுருன்னு சொன்னாப்பா. அதே மாதிரி மக்களுடைய ஒருவேளை இருதயத்தில் பாடுகள், வேதனை, பிரச்சனை, நிந்தைகள் அப்படியே கலங்கி கொண்டிருக்க இருதயத்தை இன்றைக்கு ஏசப்பா கரத்திலே தாழ்த்துரு. அந்த கலக்கத்தெல்லாம் எடுத்து போடுங்க. அந்த கண்ணீரெல்லாம் மாற்றி ஏசப்பா அந்த இருதயம் சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு அந்த குடும்பத்தில் ஒரு அற்புதம் நடக்கட்டும் ஏசப்பா. நீங்கள் செய்ய போகிறதுக்காக நன்றி, அதிசயம் செய்ய போகிறதுக்காக நன்றி சொல்கிறேன் ஏசப்பா. பரிசுத்த ஆவியானவரையும் கோடி ஸ்தோத்திரங்கள், சர்வ வல்லவரே கோடி ஸ்தோத்திரங்கள். இருதயம் கலிகுரட்டையா, ஆண்டவரே கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படட்டையா. அப்படி நீங்கள் செய்கிறதுக்காக தோத்துறோம், அதிசயம் செய்கிறதுக்காக நன்றி ஏசப்பா. கோடிய ஸ்தோத்திரங்கள். பிள்ளைகளை அப்படி ஆசை வைக்கிறக்கா ஸ்தோத்திரம். உங்களுடைய ரட்சிப்பினாலே சந்தோஷப்படுகிறேன். அந்த அந்நாளை ரட்சித்த தெய்வம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ரட்சித்து அல்லேலூயா கிருபையால் நிரப்பி சந்தோஷத்தை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன், சந்தோஷத்தை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன், சமாதானத்தை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன்.
அர்ப்பணிக்கிறேன். உலகம் தரக்கூடாத சமாளத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன்னு சொன்ன தெய்வம், உலகம் தரக்கூடாத சமாளத்தை பிள்ளைகளுக்கு கொடுத்துருங்கப்பா, சந்தோஷத்தை கொடுத்துருங்கப்பா, கவலை கண்ணீர்லாம் எடுத்து போடுங்க. ஆண்டோட கருத்திலே முழுவதும் அர்ப்பணிக்கிறேன். பெரிய காரியங்களை செய்யுங்க ஏசப்பா, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்யுங்க. நீங்கள் அப்படி செய்ய போகிறதுக்காக நன்றி சொல்கிறேன். அற்புதம் செய்ய போகிறதுக்காக கோடி ஸ்தோத்திரங்கள். பரிசுத்த ஆண்டோடைய கரத்திலையும் அர்ப்பணிக்கிறேன். தேவக்கரம் பரிசுத்தக்கர கூட இருக்கட்டும், அதிசயம் நடக்கட்டும். அல்லேலூயா. அந்நாளை போல வெகு நேரம் ஜெபிக்கட்டும் பிள்ளைகள். ஜெப ஆவியை ஊற்றுங்கப்பா. பல மணி நேரம் ஜெபிக்கட்டும், இரவு முழுதும் ஜெபிக்கட்டும் ஏசப்பா. அப்படி கிருபை கொடுங்க. யாக்கோபு இரவு முழுதும் ஜெபித்தான், போராடி ஜெபித்தான். அப்படி ஜெபித்து தான் ஆசீர்வாதத்தை வாங்கியிருக்கான். அந்த மாதிரி ஜெபித்த ஆசீர்வாதத்தை வாங்க உதவி செய்யுங்க. ஆண்டவர் கரத்திலேயே முழுவதும் அர்ப்பணிக்கிறேன். பெரிய காரியங்களை செய்யுங்க. கிருபை சூழ்ந்து கொள்ளட்டு, பாதுகாத்து கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.